ஆக்கத்து கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் போடுறா. இப்ப அவன் கஸ்டடியில மாயா இருக்கா. அந்த தும்பி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் சைலண்டா நாட்ட முத்தான நல்ல முத்துறா. நல்ல முத்தான உங்க உருவத்தை பார்த்து ஓனா நினைச்சு மோதிட்டோம். ஆனா மோதனதுக்கு அப்புறம் தான் தெரியுதே நீங்க டயட்ல இருக்கிற டைனாசர்ஸ்ன்னு. அண்ணன் சிரிச்சிட்டு நல்ல மூட்ல நினைக்கிறேன். இந்த நல்ல மூட்லயே மாயாவை கூட அமைச்சீங்கன்னா சந்தோஷமா போயிடுவோன்னு. என்னடா எது பேசுறாலும் சிரிச்சுட்டே இருக்கான். போதேட்டனா? டேய் காத்து வரலடா. அவர் மூக்கு என்ன டேபிள் பண்ண காத்து வரத்துக்கு மூச்சே வரல. மூச்சு வரலையா? எதா உடைச்ச நெஞ்சு எலும்புடா. அவனே மீன் மூலமா 4 எலும்பு வச்சிருக்கா. அதையும் அமுக்கி உடைச்சிட்டியா? சரியான நீ அண்ணன் நல்ல முத்தண்ண. டேய் மீன் சேர்த்து கருவடா ஆயிடுச்சுடா. மாயா மாயா எங்க இருக்க? தெரியல. கண்ணை கட்டி காந்த ரவுண்ட் அடிச்சிருந்தாங்க. இப்ப திடீர்னு இறக்கி விட்டு போயிட்டாங்க. சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் அப்புறம் பேசுறேன். இந்த பக்கம் அந்த பக்கம். டேய் மச்சா போலீஸ்ரா. நல்லா மாட்டணும். மாட்டலடா. தெளிவா பிளான் பண்ணி கற்கவே நம்மள மாட்டி விட்டான். முதல்ல கஞ்சா கேஸ், இப்ப மர்டர் கேஸ். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதை பத்தி கூட கவலைப்படலடா. போய் இவ்வளவு கொண்டு ஜெயிலுக்கு போன வச்சாதான் ரொம்ப கேவலமா இருக்கு. மச்சா எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசை தீர உன் மூஞ்சில ஒரு குத்து ஊத்தி பண்ணி போல. இவன் பண்றாங்க பக்கு ஆயிடுச்சு மச்சான். இவன் செத்துட்டான உடற்களோட தெரிய மாட்டேது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறான். இது வேலைக்கு ஆகாது. உடைக்க வேண்டியதான். சார் நீங்களா? ஒண்ணு இல்ல சார், வீட்டுல ஏதாவது சத்தம் கேட்டதா போன் வந்துச்சு. அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தோம். என்னங்க எங்க போயிட்டீங்க? இதுக்கெல்லாம் இன்டர்வல் விடுறது. சீக்கிரம் வாங்க. சாரி சார், நிலைமை தெரியாம நடுவுல வந்துட்டேன். அப்ப நாக்கா எங்க வாங்க மெதுவா பாக்க. என்ன சார்? இல்லையா எப்படி இதெல்லாம் நடக்குது? அதான் குழப்பமா இருக்கு. போங்க சார். 2 கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்றிருக்கீங்க. இது எப்படி நடக்கும் தெரியாதா? சந்தடி சாக்குல குத்திரியாக்க. டேய் அவன் பாடியில வெயிட்டா இருக்குது அந்த போன் மட்டும் தான். அதே என்ன எடுக்கிற? கருக்கவேலுக்கு நான் 3 நாள் டைம் கொடுத்திருந்தேன். அவன் 2 நாள் முன்னாடியே வேலையை கட்டிட்டான். பதிலுக்கு நான் யாரும் கட்டுவேனா? இந்த SMS தான் அவனுக்கு ஊதுற முதல் சந்து. ஹலோ, நான் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். நாம நினைச்ச மாதிரி மர்டர் நடக்கல, மேட்டர் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றேன்? சத்தியமா சொல்றேன் சார், அந்த கன்றாவியை கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அவன் சாகல சார், சந்தோஷமா இருக்கான். எல்லாம் ரெடி சார். சார் நல்ல முத்தோட மெசேஜ் சார். என்ன போட்டு தலைச்சு ஏன் பாசிக்கு வர பாக்குறியா? விட மாட்டேன்டா. 4 மணிக்குள்ள உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. ஹலோ, நான் சொன்னதை முடிச்சிட்டியா இல்லையா? என் கையில் தான் சைன் எடுத்து சாவடிச்சாவன் கிழிச்ச. அவன் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான். போய் பாரு. டென்ஷனாக முதலாளி. அவன் பொணத்தோட வந்து பாரு. அவனை எப்படி தப்பிச்சான்? நான் தானே சாவடிச்சேன். ஹலோ சூப்பரா குறை குறைவிடா. டைம் காட்டு. டைம் காட்டுதுன்னா கோவில் மணியா? உங்களை ஆட்டு நான் வரல, நீ ஆட்டிக்கோ. அவன் காத்தடிச்சாலும் உண்டுறான்.
ரத்த பாம்பு அடிச்சு இழுத்துன்னு போறான். இதை வச்சு என்ன பண்ண போறான்? மச்சான் இவன் உயிரோட இருக்கிறதா கட்டுவே நம்ம ஆரம்பிச்சிட்டான். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எதை வச்சு நம்மள அடிக்கணும்னு பார்த்தானோ அதை வச்சு அவனுக்கு அடிக்கிறோம் ஆப்பு. இனி இவனை தேடி அவன் வரக்கூடாது, நம்ம தான் அவன் எடுத்து போறோம். ஓகேடா. லைஃப்ல இவ்வளவு லைட் வெயிட் போனதை நான் பார்த்ததே இல்லப்பா. இவனுக்கு எல்லாம் பாட வேணாம், ஒரு கூட இருந்தா போதும். அள்ளி போட்டா எடுத்துட்டு போய் சுடுகாட்டில் கொட்டு வந்துருவாங்க. ஆனா உன சைனாக்காரன் வணங்க சொல்றாங்க, தலையை குனிஞ்சிக்கிறோம். அண்ணே அர்ஜென்டா டெல்லிக்கு போனோம். அதுக்கு வேற வண்டியை தான் பாக்கணும். ஏன் இந்த வண்டிக்கு என்னாச்சு? இன்னும் ப்ராப்ளமே துருவி பாக்குறேன். இன்னும் ப்ராப்ளமே தெரியல. துருவி பாக்க தேங்க முடியாடா. நவுறா மச்சாவா, என்ன பாட்டுன்னு பாக்கலாம். நீங்க முன்னாள் மந்திரி நல்ல முத்து தானே. எங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்ன? குடிச்சிட்டு என்ன சொன்னாரு? அவர் கொடல இருந்து உங்க வீட்டுக்கு கொடா கனெக்ஷன் தரனாரா? ஏச்சி நவுரே மச்சா வாடா புறா. இப்ப வேற எனக்கு ரிப்பேர் பண்ற மாதிரி மூஞ்சி முன்னாடி விடுறான். இவனை தூக்கி பின்னாடி போடுறான். கண்ட்ரோல் ரூம் செக் போஸ்ட்ல பிளாக் பண்ணுங்க. மணல் திருடிட்டு லாரி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. மச்சான் ஓடா. மண்ணுல போறேன், மண்ணால போய் லாரி அடிச்சு காசு காட்டிச்சு. முதல்ல அவனை பிடிக்கணும். வண்டிடுறா. ஐயோ சீக்கிரம் நீ போயிட்டா. இன்னும் ஸ்பீடா போடா. என்னடா வண்டி ஒரே ஸ்பீடு போக விட்டு போயிட்டு இருக்குது. இந்த வண்டி நான் ஓட்டி ஸ்டைலுக்கு மாறிடுச்சு. இனி 6 ஓட்டினாலும் இப்படிதான் ஓடும். ஆமா, இது முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா? லேடி ஸ்டைல். கண்ணு குட்டி வாயா, டைம் மிஷின் மறிக்கிற மாதிரி ஆக்சிலேட்டர் விட்டு மறிச்சா பின்ன கார் ரிப்பேர் ஆகாம ரேஸ் கடா போவோம். சக்சஸ் கழுத்தை வச்சு கொண்டு பாடியில உங்க அப்பாவுக்கு வந்துட்டு இப்ப பாடி எங்க இருந்துச்சு. பாடிய பின்னாடி வச்சு காணும். எப்படி நான்ப்பா அதான் என் முன்னால போறாங்க. போற வேகத்தையும் ஸ்டைலையும் பார்த்தா எனக்கு முன்னாடி அவங்க கவர்னரை பார்த்துலாம் போல இருக்கு. தம்பி எவ்வளவு கஷ்டப்படுது. கட்டையில போடுவேன், கை கொடுக்க கூடாது. அவன் ஆல்ரெடி கட்டையில போனவன் தானே. ஜெட்பாடியா பின்ன என்ன ஜிம்பாடியா? இப்படியே போனா வேலைக்கு ஆகாது. ஏதாவது கம்பி எடுத்து டயர்ல குத்து பஞ்சர் ஆயிடும். அப்படியே தீங்கி போட்டு போயிடலாம். டேய் சொட்ட, சூப்பர் ஐடியா. ஏதாச்சும் ஷார்ப்பா ஒரு கம்பி நல் டக்குன்னு. இதா கம்பி, இதை எடுத்து குத்து. என்ன சின்னதா இருக்குன்னு பாக்குறியா? இதை வச்சு நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்க தெரியுமா? என்ன பார்த்திருப்ப? ஜாக்கெட் பிரிச்சிருப்ப, பாவம் நட கொடுத்திருப்ப. இதை வச்சு அப்புறம் டயரை குத்த முடியும். சீக்கிரம் போட. வண்டி முன்னாடி போய் தொங்குறான்டா. டேய் இப்ப உருண்ட மட்டும் நான் உயிரா போக போகுது. ஏற்கனவே சத்தவன் தானே. அந்த போறான் பாரு. வண்டி நிறுத்தா. ஏவிடிவி குழுமத்தின் தலைவர் திரு கற்குவேல் விஸ்வநாத் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் புதிய அமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதன் நேரடி ஒளிபரப்பில் உள்ள நமது நிருபரிடம் பேசுவோம். வணக்கம் சந்தியா. வணக்கம் சத்தியமூர்த்தி. நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய தொண்டர்கள் குவிஞ்சிருக்காங்க. கூட்டமா இன்னும் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. மிஸ்டர் கற்குவேல் விஸ்வநாத் பதவி ஏற்கிறது பாக்குறதுக்கு அவங்க தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதோ அவரை கேட்டாரு. மினிஸ்டர் பதவி ஏற்றதும் உங்க முதல் செயல் என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா சார்? பேசிக்கலாவே நான் நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன். என்ன போஸ்டிங்ல இல்லாம செஞ்சுட்டு இருந்தத இனிமே போஸ்டிங்ல இருந்துட்டு செய்ய போறேன். அவ்வளவுதான். வழிவிடுங்க. என்ன நம்பாம சந்தேகப்பட்டீங்களா? உங்களுக்காகவே சாட்சியோடு கொலை பண்ண போறோம்.
நான் போடுறது நீ கண்ணால பாருங்க. கற்கோலையா இப்போ நம்புறீங்களா? நீங்க மந்திரி அவரை எவனாலும் தடுக்கவே முடியாது. இருந்த ஒரு எதிரியும் போட்டு தெரியாச்சு. இருந்தாலும் இவன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவன் ஜகஜால கேடு இருக்கான். அதனால சேஃப்டிக்கு திரும்ப ஒரு அடி போட்டு தெரியுங்க. சரியா பண்ண முடியுங்க.